Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa. Salatu wassalam ala ibadihi alladhina istafa. Hususan ala afdalihin wa hakimin nabiyyin Muhammadin al-amin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. இறுதியில் அல்லாஹு தாலா அந்த இஸ்ரவேலர்களுக்கு 40 ஆண்டுகள் அந்த ஊரை தடை செஞ்சிட்டான். அந்த இஸ்ரவேலர்களால் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் எந்த ஊர்லேயும் அவங்களால நுழைய முடியாது. இதற்கடுத்து 40 ஆண்டுகளுமே அவங்க நார்மேட்டிக் லைஃப் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதாவது நாடோடிகளாக எந்த ஊருக்குமே போகாமல் வெறுமனே அவங்க பயணத்திலே இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் போய் கேம்ப்பு போட்டு ஒரு பயணியை போன்று வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் தேவை. அவங்க அல்லாஹு தாலாவிற்கு கட்டுப்பட்டு பைத்துல் முகத்தஸை வெற்றி கொண்டிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துலேயே ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கும். அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்தில் கட்டப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா இப்போவே கட்டப்பட்டிருக்கும். ஆனால் அந்த மக்கள் சொல்லிட்டாங்க, நாங்கள் அந்த ஊருக்குள்ளே நுழைய மாட்டோம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களோடு நாங்கள் போர் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அல்லாஹு தாலா 40 ஆண்டுகள் நீங்கள் எந்த ஊர்லேயுமே நுழைய முடியாதுன்னு சொல்லிட்டு 40 ஆண்டுகள் ஃபுல்லாக தடை செஞ்சுட்டான். இப்போ இவங்க மூமெண்ட்லேயே இருப்பாங்க, பயணத்திலே இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் ஆலயம் கட்ட முடியுமா? ஏன்னா எந்த பகுதியும் இந்த மக்களுக்கு நிரந்தரமே கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க மூமெண்ட்லேயே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வஹி அறிவிக்கிறான், நீங்கள் ஒரு பள்ளிவாசல் எழுப்புங்க. அது என்ன மாதிரி பள்ளிவாசல்னு சொன்னால், நடமாடும் ஆலயமாக, அதாவது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணுற மாதிரியான ஒரு பள்ளிவாசலை நீங்கள் எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுறான். இது பேர் மொபிலிட்டி டேபர்நாக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கேம்ப் எப்படி போடுறோம், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனாலும் ஜஸ்ட் ஒரு கேம்ப்பு மாதிரி ஒன்று போட்டு தங்கியிருப்போம்ல, அதே மாதிரி அந்த பள்ளிவாசல் செட்டப்பே ஒரு கேம்ப்பு மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த தொடரில் சொல்லிட்டு வந்தோம். அதாவது 10வது அத்தியாயம் 87வது வசனம் சூரா யூனுஸில் வரக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான். அதாவது அந்த இஸ்ரவேலர்கள் ஃபிரௌன்ட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு கட்டளையிட்டிருப்பான், நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டில் இருந்து தொழுவுங்க, உங்கள் வீடையே கிபிலாவாக ஆக்கிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா தொழுவுதல் அப்படின்னு வந்துட்டால் அதற்கு ஒரு டைரக்ஷன் அப்படிங்கிறது வேணும். அந்த பீரியடில் மெக்கா நமக்கு கேபா இருக்குல்ல, அதாவது அந்த கேபா டைரக்ஷன் அப்படிங்கிறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பைத்துல் முகத்தஸ் கூட கிடையாது. அதை நோக்கி கூட அவங்க தொழ மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த கிப்லா அப்படிங்கிற நாலேஜே அவங்களுக்கு கிடையாது. ஒருவேளை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவங்க அந்த போரை செஞ்சு அந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிப்லாவாக அல்லாஹு தாலா ஆக்கியிருப்பான். ஏன் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட கிட்டத்தட்ட 16லேருந்து 17 வருஷம் அவங்க பைத்துல் முகத்தஸை நோக்கி தான், கிப்லாவாக நோக்கி தான் தொழுதுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எகிப்தில் இருக்கும்போது அவங்களுக்கு கிபிலாவே இல்லைங்கிறதுனால தான் அல்லாஹு தாலா உங்கள் வீட்டையே நீங்கள் கிபிலாவாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாருமே மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க பைத்துல் முகத்தஸை நோக்கி கூட தொழ முடியாது. ஏன்னா 40 ஆண்டுகள் அல்லாஹு தாலா அந்த ஊரை தடை செஞ்சிட்டான். இப்போ இந்த மக்களுக்கு அல்லாஹு தாலாவை தொழுவதற்கான ஒரு கிபிலா தேவைப்படும். ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நடமாடும் ஆலயத்தை மொபிலிட்டி டேபர்நாக்கில் கட்ட சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுறான். வரலாற்று நூட்களில் இதை பற்றி குப்பத்து ஜமான் அப்படின்னு போட்டிருக்கும். இந்த பள்ளிவாசலை எழுப்புவதற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் காணிக்கையை கொடுத்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வாரத்தில் சனிக்கிழமை மட்டும் நீங்கள் எந்தவித வேலையும் செய்யக்கூடாது. அந்த சனிக்கிழமை நீங்கள் முழுக்க இந்த ஆலயத்தை நோக்கி தொழுதவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு கட்டளையிடுறாங்க. அந்த மக்கள் எல்லாருமே அந்த ஆலயத்தை எழுப்புவதற்கான பொருளாதாரத்தை கொடுத்தாங்க. யூதா கோத்திரத்தில் இருந்த பெஸ்லியேல் என்று அழைக்கப்படக்கூடியவர், இவர் தான் இந்த பள்ளிவாசலை கட்டுறாங்க. அதே போன்று தான் கோத்திரத்தில் உள்ள ஹோலிப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இவங்களுக்கு உதவியாளராக இருக்கிறாங்க. இப்போ தான் முதல்ல ஆர்க் ஆஃப் த கோவனட், அதாவது சூரா அல் பக்ரால 248வது வசனத்தில் வரக்கூடிய அந்த தாபூத், அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லியிருப்பாம்ல, வகாலலஹும் நபிஹும் இன்ன ஆயத்த முல்கிஹி ஐயஹ்தியஹும் முத்தாபூத்து ஃபீஹி ஸகீனத்துன்னு சொல்லியிருப்பான். அதாவது அல்லாஹ்வுடைய ஆற்றல் கொண்ட பெட்டி அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த வசனத்திலே வந்திருக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க விட்டு சென்றது அப்படின்னு அந்த வசனத்திலே வந்திருக்கும். அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு முன்பு, அதாவது அல்லாஹு தாலா தாலூத்துன்னு சொல்லிட்டு ஒரு அரசன் இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்களா, அவங்க காலத்தில் நடந்த சம்பவங்கள் வரும்போது இந்த பெட்டியை மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ இந்த மொபிலிட்டி டேபர்நாக்கிள் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள ஒரு மெயினான இடத்துல இந்த பெட்டியையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த குரானில் வரக்கூடிய இந்த சூரா அல் பக்ரால 248வது வசனத்தில் வரக்கூடிய இந்த தாபூத்து பெட்டியை முதல்ல உருவாக்குனது இந்த நேரத்தில் தான். அந்த பெட்டியை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த பெஸ்லெயில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர், இந்த ஜூதா குலத்தில் இருக்கக்கூடிய பெஸ்லெயில் தான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு.
இந்த பெட்டி கியாமனாலுடைய அடையாளமாகவும் ஒரு ரோல் ப்ளே பண்ணும். எப்படின்னு சொன்னால், இப்போ அவங்க தேர்டு டெம்பிள் கட்டுவதற்கு தயாராக இருக்கிறாங்கல்ல, அப்போவும் இந்த ஆர்க் ஆஃப் த கோவனன்ட், இந்த தாபூத் வந்து ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ணும். இன்ஷால்லா நான் அதை பற்றி தஜ்ஜாலுடைய தொடரை பற்றி தெளிவாக விளக்கும் போது அந்த பெட்டியை பற்றி இன்ஷால்லா நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த தாபூத்துடைய ஆர்ஜின் முதல்ல அந்த தாபூத் உருவாக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய வரலாற்றிலேயே மஸ்ஜிதுல் ஹரம், மஸ்ஜிதுல் அக்ஷா, மதீனால இருக்கக்கூடிய மஸ்ஜிதே ஹாதா இவை மூன்றுக்கும் முன்னாடியே ஒரு பரிசுத்த இடமாக இந்த மொபிலிட்டி டேபர்நாக்கிள் கருதப்பட்டது. எப்படி மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதே ஹாதா, மஸ்ஜிதுல் அக்ஷா அதிலெல்லாம் தொழுதன்னா ஒரு தனி சிறப்பு இருக்குமோ, அதே போன்று அப்போ உள்ள காலத்தில் இந்த மொபிலிட்டி டேபர்நாக்கிள், இந்த நடமாடும் ஆலயம், அதாவது இந்த பள்ளிவாசல் அதனுடைய டிசைன் எப்படி இருக்குன்னு சொன்னால் வரலாற்று நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டு இதனுடைய பவுண்ட்ரி வால் எப்படி இருக்குன்னு சொன்னால் இது அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு டிசைனில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 60 காலம் இருக்கும். வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் 150 அடி இருக்கும். அதே சமயத்தில் கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் 75 அடி இருக்கும். வெளியில் இருக்கிறவங்களால அதற்குள்ளே என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்கவே முடியாது. இப்போ அதனுடைய என்ட்ரி டோர் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது தலைவாசல் எங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் கிழக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக ஸ்க்ரீன்னால் மறைக்கப்பட்டிருக்கும், உள்ளே பார்க்க முடியாது. இப்போ உள்ளே என்ட்ரான உடனே என்ன இருக்குன்னு சொன்னால் பிரேசன் ஆல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் சித்தி மரம், அதாவது அக்கேசியா வுட், அதனாலையும் பிரான்ஸ், அதாவது சித்தின் மரத்தில் உள்ள வுட்டுனால உருவாக்கப்பட்டு அதில் பிரான்ஸ்னால வெளியில் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது உள்ள எப்போவுமே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவுட்டர் லேயரில் ஃபுல்லாக பிரான்ஸ்னால கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால அது தீப்பிடிக்காது. அந்த இடத்துல எப்போவும் நெருப்பால் எரிஞ்சிட்டு இருக்கணும்ல, அதற்கு அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு எப்படி கட்டளையிட்டு இருக்கான்னு சொன்னால், நீங்கள் ஆலிவ் ஆயில், அதாவது ஆலிவ் எண்ணெய் மட்டும்தான் நீங்கள் ஃபியூயலாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு கட்டளையிட்டு இருந்தான். அதே போன்று நீங்கள் எரிப்பதற்கு சேர்கோல் நீங்கள் உட்டு மட்டும்தான், அதாவது மரக்கட்டை மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருந்தான். இந்த பிரான்சன் ஆல்டர், அதாவது இந்த இடத்துல தான் நீங்கள் எந்த கால்நடைகளையுமே பலி கொடுக்கணும். இந்த இடத்த தவிர மற்ற எந்த இடத்துலையும் பலி கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த இடமே கால்நடைகளை பலி கொடுக்கக்கூடிய ஒரு இடமா தான் கருதப்பட்டது. இப்போ அந்த இடத்த கடந்து வந்தோன்னு சொன்னால் ஹவுல் இருக்கும், அதாவது ஒது பண்ணுறதுக்கு. அந்த இடத்துல ஒது பண்ணாமல் அவங்க பள்ளிவாசலுக்குள்ளே என்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு கட்டளையிட்டு இருந்தான். இந்த ஹவுலும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரான்ஸ்னால, அதாவது வெங்கலத்தினால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ அதை கடந்த உடனே உள்ள பள்ளிவாசல் இருக்கும். அந்த பள்ளிவாசலுடைய வாசலில் ஃபுல்லுமே ஸ்க்ரீன் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் திரைசீலை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பள்ளிவாசலுக்குள்ளே பரிசுத்தமானவர்கள் மட்டும்தான் அலோவ் பண்ணப்பட்டாங்க. மற்ற அனைவரும் இதை கிபிலாவா முன்னோக்கி தொழுவாங்க வெளியில். அதாவது நம்ம எப்படி மஸ்ஜிதுல் ஹரமை நோக்கி தொழுகிறோம், ஆனால் மஸ்ஜிதுல் ஹரம்குள்ளே என்னைக்காவது போயிருக்கிறோமா, அதே ஃபார்முலா தான். இந்த பள்ளிவாசலுக்குள்ளே தங்கத்தினால் உருவாக்கப்பட்ட மேஜைகள், அதே போன்று உள்ள சாப்பிடுவதற்கான உணவுகள், தொழக்கூடிய இடங்கள், இது எல்லாமே அங்கே இருக்கும். அதே போன்று உள்ள வெளிச்சத்திற்காக பில்லர் லேம்ப், அதாவது தங்கத்தினால் உருவாக்கப்பட்ட பில்லர் லேம்ப். இதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு சொன்னால் யூ ஷேப்பில் இருக்கும். இந்த சிம்பிளை நம்ம எம்ப்ளம் ஆஃப் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த ஃப்ளாகில் நம்ம பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அதே டிசைனில் தான் இருக்கும். உள்ளே ஃபுல்லுமே மூடி தான் இருக்கும். சூரியனுடைய ஒளி எதுவுமே வராது. ஸோ இருட்டாக இருக்கிறதுனால வெளிச்சத்திற்காக தான் இந்த பில்லர் லேம்ப் வைக்கப்பட்டிருக்கு. அதே போன்று இந்த விளக்கு எரிவதற்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தூய்மையான ஆலிவ் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதே போன்று அந்த பள்ளிவாசலுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேக்ரன்ஸ், இதற்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த வஸ்திர காயம் ஒரு மரத்திலிருந்து வரும்லா, அது வேற நகர்பச்சை, இது நத்தையில் ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு வாசனை பொருள். அதே போன்று கால்பனியம், இது ஒரு தாவரத்திலேருந்து வரக்கூடியது. இன்னொன்று சாம்பிராணி. இது எல்லாமே ஃப்ரேக்ரன்ஸாக எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருந்தான். இதெல்லாம் பேர்ன் பண்ணுறது மூலமாக அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மோக்கு அந்த ஒட்டுமொத்த பள்ளிவாசல் முழுவதுமே நறுமணத்தை தரும். இப்போ இந்த பள்ளிவாசலுக்குள்ளேயும் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே யாருமே என்ட்ரு ஆகக்கூடாது. அதாவது அங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்க இமாமை தவிர மற்ற யாரும் அதற்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த அறைக்குள்ளே தான் தாபூத்து பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். இந்த தாபூத்து பெட்டி தான் அப்போ உள்ள காலங்களில் ரொம்ப பரிசுத்தமானதாக கருதப்பட்டது. இந்த பெட்டி கூட சித்தின் மரத்தினால் செய்யப்பட்டு கோல்டுனால கோட்டிங் கொடுக்கப்பட்டது. இந்த பெட்டிக்குள்ளே அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து இறக்கி வச்ச அந்த மனு செல்வாவுடைய அந்த பாத்திரம் இருந்தது. அதே போன்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உடுத்திய அந்த உடை, அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைச்சாங்கல்ல அந்த ஸ்டோன் டேப்லெட், அதாவது தௌராத் வேதம் எழுதப்பட்ட அந்த பலகை, உடஞ்சி போன அந்த பலகை அதில் இருந்தது. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தடியும் அதில் இருந்ததுன்னு சொல்லிட்டு செய்திகள் இருக்குது. இந்த 4 பொருளுமே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்திற்கு பிறகு தான் வைக்கப்பட்டிருக்கு. அதே போன்று இந்த பெட்டிக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது. இந்த பெட்டி எப்போ தொலைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திற்கு பிறகு பாபிலோனிய மன்னன் நெபுகாட்நேச்சர் அவன் வந்து போர் செஞ்சுருப்பான். அந்த பீரியடில் தான் இந்த பெட்டி முழுவதுமாக தொலைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு செய்திகள் இருக்குது.
அதே போன்று இது சம்பந்தமாக ஒரு சில செய்திகள் இருக்குது. இது என்னன்னு சொன்னால், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்கள் அந்த பள்ளிவாசலுக்குள்ள அல்லாஹு தாலா அனுமதிக்காத ஒரு சில ஃபியூயலை யூஸ் பண்ணாங்க. அதாவது அல்லாஹு தாலா ஆலிவ் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டளையிட்டு இருக்கிறான். இது அல்லாமல் வேற ஏதோ ஒரு ஃபியூயல் யூஸ் பண்ணுறதுனால அல்லாஹு தாலா அவங்க 2 பேரையுமே தண்டிச்சிட்டான்னு சொல்லிட்டு கூட ஒரு சில செய்திகள் இருக்குது. இது என்ன தண்டனைன்னா, அவங்க அது உள்ளேயே ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த செய்தி. இது எதனாலன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய 2 மகன்களுக்கு தான் அந்த பள்ளிவாசலுக்குள்ள வேலை பார்க்கக்கூடிய எல்லா பொறுப்பும் கொடுத்துருந்தாங்க. அப்படி வேலை பார்க்கக்கூடியவங்க அல்லாஹு தாலா சொன்ன அந்த டிசிப்ளினை முழுவதுமாக ஃபாலோ பண்ணணும். இது அல்லாமல் அவங்க 2 பேரும் செயல்பட்டதுனால அவங்களுக்கு அந்த இடத்துலையே அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் இருக்குது. இந்த சமயத்தில் கூட ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொறுமையாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டும், அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீங்கள் யாரெல்லாம் அல்லாஹு தாலாவிற்காக பணியை செய்ய போகிறீங்களோ அவங்க முழுக்க முழுக்க டிசிப்ளினாக இருக்கணும், ஒரு விஷயம் கூட நம்ம தவறாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற படிப்பினையே அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் இருக்குது. இந்த செய்தி பலகீனமான செய்தியாக கூட இருக்கலாம். ஒருவேளை இந்த செய்தி நடந்திருந்தால் கூட இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிக்மத் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா தான் அறிவான்.